தேவராயபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா. கோவை தொண்டாமுத்தூர் வட்டம் தேவராயபுரம் கிராம அரசு உயர்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்ச்செம்மல் ஞானமணி தேசிய கொடியை ஏற்றினார். விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார். தலைமை ஆசிரியர் தேன்மொழி அனைவரையும் வரவேற்றார். மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய புலனாய்வு இயக்குநரும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு புலனாய்வு குழு தலைவரும் முன்னாள் மாணவரான பத்மஸ்ரீ TR கார்த்திகேயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் 2 லட்சத்தை பள்ளி மாணவ மாணவிகளின் நலனுக்காக தலைமை ஆசிரியரிடம் வழங்கினார். விழாவில் முன்னாள் வேலைவாய்ப்புத்துறை இணை இயக்குனர் சிவசாமி, இந்தியன் வங்கி பணி நிறைவு ராமநந்த சாமி, தமிழ்நாடு கைத்தறி கதர்வாரிய அதிகாரி பால்ராஜ், கூட்டுறவு வங்கி செயலர் பணி நிறைவு கிருஷ்ணசாமி, ஆரம்பப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சோமசுந்தரம், தர்மபிரபு, சுழற்சங்க அரவிந்த், சிவகுமார், கலாதேவி, விஸ்வநாதன், சொர்ணம், கலைவாணி, பொன்விழா குழுவைச் சேர்ந்த செயலர் பாலசுப்ரமணியம், சிவகுமார், சண்முகம், ரத்னசாமி, சரவணபிரபு, ராமலிங்கம், பால்ராஜ், சுகம்ராஜா, பொருளாளர் கௌசல்யராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் உடற்கல்வி ஆசிரியர் லக்ஷ்மணன் நன்றி கூறினார். DR கார்த்திகேயன், டாக்டர் கார்த்திகேயன் என்று சொல்வார்கள். 82 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நான் ஆரம்ப கல்வி பயின்றேன் தேவாலயபுரத்திலே. அப்போது பஞ்சாயத்து ஸ்கூல் 2 இருந்தது, படித்தேன். அங்கே சரியான படிப்பு கிடையாது. அப்போ பெயருக்கு தான் பள்ளிக்கூடம் இருந்தது. இப்போ எனக்கு வயது 87 ஆச்சு. இங்கிருந்து பாரஸ்புரம் பாய்ஸ் மினிஸ்டர் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் லா காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வக்கீலாகி கோயம்புத்தூரில் இருந்தேன். வக்கீல் தொழில் செஞ்சேன். அப்போ விவசாயத்தையும் பார்த்துட்டேன். இங்கே ஊருக்கு தங்கவே தோட்டத்தேன். அப்புறம் IPS சேர்ந்து நான் கர்நாடகாவில் பல இடங்களில் சூப்பரண்டாக போலீஸாக இருந்தேன். பெங்களூர் டிப்டி கமிஷனாக இருந்தேன். கர்நாடகா போலீஸ் அகாடமியில் டைரக்டராக இருந்தேன். அப்புறம் பெல்காம், தார்வார் போன்ற பெரிய மாவட்டங்களில் மாவட்ட சூப்பரண்டாக போலீஸாக இருந்தேன். மாஸ்கோவில் எம்பசியில் இருந்தேன், ரஷ்யாவில். அப்புறம் பெங்களூர் DIG இன்டெலிஜென்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். சிட்னியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாங்க. திரும்பி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் CRPF IG இருந்தேன் ஹைதராபாத்தில். இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை நடந்த ஒரு இந்திய அரசாங்கம் என்னை கேட்டாங்க, அதை வழக்கு எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி. அப்புறம் தான் தெரிஞ்சது டெல்லியில் அந்த வழக்கு எடுத்து விசாரித்தா யாரும் தயாராக இல்லைன்னு. இருந்தாலும் நம்ம நாட்டுடைய கடமை நினச்சி அதை எடுத்துட்டாங்க. முதல்ல எந்த விதமான ஒரு துப்பும் இல்லாதனால அது வழக்கு விசாரணை நடக்க முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் பாடுபட்டு கண்டுபிடிச்சோம். அது ஒரு பெரிய கதை. அது குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சோம், ஏன் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அதுக்கெல்லாம் சாட்சியத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வழக்கு நீதிமன்றத்தில் 2 வருஷம் நடந்தது. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் of political assassination of a world class leader successfully investigated. அதாவது உலக பெருந்தலைவர்களிலே தற்கொலைப்படையால் கொல்லப்பட்ட வழக்கிலே முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கு என்று உலகமே பாராட்டுச்சு. அப்புறம் நடந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் டைரக்டர் CBI ஆன கொஞ்ச நாள் படைவு நீட்டிப்பை நான் மறுத்து விட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மனித உரிமை கழகத்தில் என்னை கேட்டுக்கொண்டு டைரக்டர் ஜெனரலாக போட்டாங்க. அங்கே 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். இந்த மாதிரி பல வருடங்கள் செய்யும்பொழுது மறுபடியும் அங்கேயும் நான் பதவி நீட்டுக்கு மறுத்து விட்டேன். ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் எனி எக்ஸ்டென்ஷன். அதன் பிறகு பல துறைகளிலே இன்னும் பணியாற்றி வருகிறேன்.
ரிட்டர்ன் ஆனது 60, இப்போ 87 ஆச்சு. இன்னும் 17 வருஷம் இன்னும் இடைவிடாமல் எல்லா பக்கம் கூப்பிடுறாங்க. உலகமெல்லாம் போகிறேன் நான். விவசாயத்துறையில், ஆன்மீகத்துறையில், மத நல்லிணக்கம், இயற்கை பாதுகாப்பது போன்ற பல துறைகளில் நான் சேவை செய்து வருகிறேன். என்னுடைய சேவையை பாராட்டி அரசாங்கம் 2020 பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தார்கள். நான் கேட்காமல் வந்தது. எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க, நான் கேட்கல, அவங்களே கொடுத்தது. அதோடு இன்னும் விவசாயத்துறையில் விவசாய நன்மைக்காக பல முயற்சிகளை எடுத்து வாஜ்பாய் அவருடைய கவர்மெண்ட் அரசாங்கத்திலும் மற்ற மாநில அரங்கிலும் நான் போராடி வருகிறேன். நிறைய வெற்றி எடுத்திருக்கிறது. முதல் விவசாயம்தான் ஊருக்கு முக்கியமானதுன்னு சொல்லி இன்னும் அதில் செய்தது. ஆன்மீக பணி இப்போது உலகம் போய் தியானம் பண்ணணும், போய் பக்தி தியானம், ஒழுங்கு, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாம் பற்றியும் நான் சேவை செய்து வருகிறேன். இது நான் பிறந்த ஊர். எங்கே போனாலும் வைக்கணும் விஸ்வவேலம், தேவராயம், ராமசாமி, கார்த்திகேயன் அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கார்த்திகேயன் சொல்ல மாட்டாங்க. தேவராயபுரம், ராமசாமி, கார்த்திகேயன். சில இடத்துல மிஸ்டர் தேவராயபுரம் பாங்க, ஏன் மிஸ்டர் ராமசாமி பாங்க, பரவாயில்ல. நான் பிறந்த ஊர் எங்கே போனாலும் பரவாயில்ல. என் பேர் ஊர் சொல்லாமல் எந்த நாட்டிலையும் என்னை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் மண்ணில் வாசம் இருக்காது. இன்னும் தோட்டமெல்லாம் இருக்குது எங்களுக்கு. எனக்கு ரொம்ப நாங்கள் படிக்கும்போது பேருக்கு தான் படிக்கணும். இப்போ நல்ல முறையில் நடந்துட்டு வருது எவ்வளோ. அதனால் இவங்களுடைய பொன்விழா சமயத்தில் நான் அமெரிக்காவில் முதல்ல ஒப்புக்கொண்டதுனால அதை கேன்சல் பண்ண முடியல. இப்போ எல்லோரையும் பார்த்து கலந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து நல்ல முறையில் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்க. நல்ல ஆசிரியர் இருக்காங்க. அதான் மக்களுக்கு சொன்னதுன்னா எந்த வசதியும் எல்லாம் நாங்கள் படித்து வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. கவனம் செலுத்துங்க, உடம்பை பார்த்துக்கங்க, மனசை பார்த்துக்கணும், ஆன்மீக பயிற்சி எடுத்துக்கன்னு சொல்லி யார் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். இன்றைக்கி டாக்டர் கலாம் எப்படி அது மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் ஆகி பிரசிடென்ட் ஆனாரோ யார் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். நம்பிக்கைக்காக வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.